யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மழையிலே நனைந்திருக்கக்கூடிய அன்பான பக்த பெருமக்களே, நாம இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் மீண்டும் 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 சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். எல்லாமல்ல ஏக பரம்பொருள் இறைவனை வழிபடுவதற்கு உங்கள் உடலியல் தீட்டுகள் எதுவுமே இங்கே ஒரு பிரச்சனையே கிடையாது. திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்கிறோம். நீங்கள் ஆகம விதிகள் படி கட்டப்பட்டிருக்கிற கோயில்களில் நீங்கள் எப்படி வேணாலும் போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக உங்களை குளிக்காமல் இருக்கணும்னு நான் சொல்லலை. குளித்து சுத்தபத்தமாக தான் நீங்கள் கோயிலுக்கு வரணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் என்னால் முடியல, உடம்புக்கு முடியல, 4 நாளாக உடம்பு சரியில்லை, டாக்டர் குளிக்க விடான்னு சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நான் கோயிலுக்கு வரலாமான்னா நிச்சயமாக வரலாம். எனக்கு இன்னும் 4 நாள் கழித்து தான் குளிக்க சொல்லியிருக்காரு டாக்டர், ஆனால் இன்றைக்கி என்ன குளிக்கல, வரலாமா கோயிலுக்கு? நிச்சயமாக வரலாம். இன்றைக்கி நான் காலையில் ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன், மாம்சம் சாப்பிட்டேன், இல்லை பிரியாணி சாப்பிட்டேன், கோயிலுக்கு வரலாமா? வரலாம். இல்லை எனக்கு வயிற்றால போகுது, நான் வரலாமா? வரலாம். எதுவுமே தடை இல்லை இறைவனை வழிபடுவதற்கு. ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம்? எவனோ ஒரு நாதாரி பையன் உங்கள் மண்டையில் அப்படி அடித்து ஏற்றி கோயிலுக்கு வரக்கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இந்துக்கள் எல்லோரும் கோயிலுக்கு போகிறதுக்கு தவிர்க்கிறீங்க. ஆனால் மற்ற மதத்துக்காரங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. செத்த பணத்தை கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வச்சு கும்பிட்டு கொண்டு போய் புதைக்கிறாயா அறிவு கட்டவங்கள. இப்போது நான் எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குது, எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டு மேலு பூத பேண்டுட்டு வரான்னு வையன். அவன் ஏதோ லூஸ் மோஷன் ஆகிட்டு மேலு பூத பீயாக இருக்குது, கொண்டு வந்திருக்கான். நாங்கள் உடனே இல்லைன்னு தூக்கி கொண்டு ரோட்டில் போட்டுருங்க, உள்ளே கொண்டு வராத சொல்லுவோமா? ஒரு டாக்டர் சொல்லுவாரா? இல்லை மேலு பூதா ரத்தமாக இருக்குது, அடித்து பிடிச்சி மேலு பூதா ரத்தமும் சளியுமாக இருக்குது, ஒன்றும் டாக்டர் இல்லை தொடமாட்டேன், வெளியே கொண்டு போன்னு சொல்லுவாரா? இல்லை எங்கள் ஐபியில் ஒரு பேஷண்ட்டு கிடக்கு, அது திடீர்னு லூஸ் மோஷன் போயிட்டு கட்டில் எல்லாம் லூஸ் மோஷன் ஆகிட்டு உடனே நாங்கள் யாரும் தொடமாட்டோம், சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கழுவுங்கன்னா சொல்லுவோம். ஒரு தாய் இருக்கிறமா, நீங்களாம் தாயாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வளர்ந்த பிள்ளையாகவே இருக்கட்டும், 35-40 வயசில் ஒரு பையன் இருக்கட்டும், அவன் நல்லா தண்ணியை போட்டுக்கிட்டு ரோட்டில் கடந்து உருண்டு பிறண்டு மேலெல்லாம் மோண்டு பேண்டுட்டான். உடனே ஒரு தாய் வந்து நான் தொடமாட்டேன், மோனத்தோட கழுவ மாட்டேன்னா சொல்ல போகிறா? சொல்லுவாளா? தூக்கி கழுவி சீராட்டி பாராட்டி அந்த போதையில் நடக்கிற மகனையும் கொண்டு கட்டில் போட தானே செய்வா? அப்படி இருக்கிறப்போ கடவுள்கிட்ட மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு மருத்துவர் உங்களை ஒதுக்கிறது இல்லை, ஒரு தாய் உங்களை ஒதுக்கிறது இல்லை, ஒரு கடவுள் உங்களை தூரப்போ ஐயோ குளிக்கல உள்ள வராதுன்னு சொல்லிடுவாரா? இல்லை இவன் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கான் உள்ள வராதுன்னு சொல்லிடுவாரா? இது என்ன பைத்தியகாரத்தனமான நம்பிக்கையாக இருக்குது? இது என்ன மூடத்தனமான நம்பிக்கையாக இருக்குது? இதை ஒரு சாக்கு போக்காக சொல்லி கடவுளை வழிபடுவதை நீங்கள் தவிர்க்கக்கூடாது. கோயிலுக்குள்ளே வரணும். இந்துக்கள் மத்தியில் இருக்கிற இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை முதல்ல தயவு செய்து தூர எறிங்க. நான் அப்படி இருந்தால் கோயிலுக்கு வரக்கூடாது, இப்படி இருந்தால் கோயிலுக்கு வரக்கூடாது. எவன் சொன்னா அவங்களை அப்படி கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு? எல்லாரும் சுத்தமாக இருக்கணும், எல்லாரும் மன தூய்மையாக இருக்கணும். இறைவனை வழிபட வருவதற்கு, கோயிலுக்கு வருவதற்கு மன தூய்மை தான் முக்கியம். உங்கள் மனசு தூய்மையாக இருக்கணும், உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும், உங்கள் ஆன்மா பரிசுத்தமாக இருக்கணும். இதுதான் இங்கே தேவையை ஒழிய நான் உடலை சுத்தமாக வச்சுக்கணும், அது தேவைதான். ஆனால் முடியாத பட்சத்திலையும் நீங்கள் இறைவனை வழிபடுவது வருவதற்கு தயங்கக்கூடாது, எந்த நிலையிலும் தயங்கக்கூடாது. அப்படி ஒரு வேளையில் யாராவது உங்களை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அங்கே போகிறது உங்கள் விருப்பம். ஆனால் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் உங்களை யாரும் எந்த நிலையிலும் தடை பண்ணலை, தடுக்கலை. நீங்கள் எந்த நிலையிலும் வரலாம். எனக்கு நல்ல உடம்பு சரியில்லை சாமி, நல்ல காய்ச்சல், 3 நாளாக காய்ச்சல், குளிக்க முடியாது, வாங்க. இல்லைனா மத்தியானம் எங்கள் வீட்டில் பழைய மீன்கறி இருந்து நான் போட்டு சாப்பிட்டேன், என்ன செய்ய, வாங்க. திருப்பி குளிச்சா எனக்கு தடுமை முடிச்சுக்கோ, வாங்க, ஒன்றும் இல்லை, வாங்க. எந்த நிலையிலும் உங்களை படைத்த கடவுள் உங்களை வந்து வெளியே போ, அதை தின்ட்ட இதை தின்னுட்டேன்னு சொல்ல போகிறது இல்லை. ஆனாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சுத்தபத்தமாக வர்றது நல்லது தான். ஆனாலும் முடியாத பட்சத்திலையும் நீங்கள் இறைவனை வழிபட வருவதை தவிர்க்கக்கூடாது என்பது தான் நம்முடைய எண்ணம். எந்த நிலையிலும் நீங்கள் இப்போது நான் ஒன்று கேட்குறேன், இப்போது நீங்கள் ஒரு உயிர் போகிற கண்டிஷனில் ஒருத்தர் கிடக்காருங்க, வயசான ஆள், நல்ல உயிர் போகிற நிலையில் கிடக்கிறார், உயிர் போகுது. நம்ம என்ன சொல்கிறோங்க? உயிர் போகிற நிலையிலும் இறைவனின் நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் நம்ம சொல்கிறோம். உயிர் பிரிகிற தருவாயில் கூட நீங்கள் ஓம் நம சிவாயனோ, யோகி ராம் சுரத்குமாரனோ, ராமானோ ஜபிச்சுட்டே இருக்கணும், அதுதான் முக்கியம்னு சொல்கிறோம். சரி, இப்போ உயிர் போகிற நிலையில் உங்களுக்கு மோஷன் வந்துட்டு, யூரின் வந்துட்டு, எல்லாம் வந்துட்டுயா, உயிர் போது உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு, மோஷன் வந்துட்டு, யூரின் வந்துட்டு, இப்போ உடனே இப்போ நீ நாமத்தை சொல்லக்கூடாது, ஐயோ உங்களுக்கு எனக்கு மோஷன் வந்துட்டு, யூரின் வந்துட்டு, இப்போ நீ இறை நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா?
அவன் எந்த நிலையில இருந்தாலும் உயிர் பிரிகிற தருவாயில இறைவன் நாமத்தை சொல்லணும்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப இறை நாமத்தை சொல்வதற்கு எதுவும் தடை இல்லை, இறைவனை வழிபடுவதற்கு எது தடை இல்லை. எது தடை? ஒரே ஒரு தடை தான். உங்க மனசு குப்பையா இருந்து, உங்க எண்ணங்கள் அழுக்கடைஞ்சி, உங்கள் ஆன்மா பரிசுத்தம் இல்லாம இருந்தால் அதுதான் தப்பு. அந்த ஆன்மா கூட பரிசுத்தமா இல்லைன்னா பரவாயில்ல, இங்க வந்தா ஆன்மா பரிசுத்தம் ஆயிரும். ஆனா உங்கள் எண்ணமும் உங்கள் மனதும் தூய்மையாக இருந்தா போதும். உங்க எண்ணமும் மனதும் பக்தியோடு இருந்தா போதும். உங்க எண்ணமும் மனதும் இறைவனை நோக்கி திரும்பினா போதும். வேற எதுவும் உங்க தடை இல்லை. அதனால எந்த காரணத்தை சொல்லியும் இறைவனை வழிபடுவதற்கு நீங்க தயங்கக்கூடாது. அது மற்ற கோயில்களை வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்க விருப்பம், கோயில் நடத்துறவங்க விருப்பம். இங்க எதுவும் தடை இல்லை. நானே குளிக்காம சாமிக்கு விளக்கு வைக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை? என்ன சாமி என்ன அடிச்சு உழைச்சிட்டாரா? நீ எப்படி குளிக்காம வந்து எனக்கு விளக்கு வச்சேன்னு? அப்படி ஒரு சாமி உங்களை ஒதுக்குதுன்னா அது சாமியா இருக்க வாய்ப்பு இல்லை. அது ஏதாவது பேயா இருக்கும், இல்லை பிசாசா இருக்கும். அப்படி ஒரு சாமி நீ என்ன தொடக்கூடாது, எனக்கு வந்து விளக்கு வைக்கூடாதுன்னு சொன்னா அது நிச்சயமா அவங்கள படைச்ச கடவுளா இருக்க முடியாது. ஒரு பிள்ளைய அழுக்கா இருக்குன்னு ஒரு தாய் அடிச்சு விரட்டுறான்னா நிச்சயமா பெத்த தாயா இருக்க மாட்டா, அடுத்தவங்க கொண்டாட்டியா இருப்பா. அப்ப நீங்க இறைவனை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, கடவுளை புரிஞ்சுக்கோங்க. கடவுளை புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படுங்க. இதை நாம சொல்லச்சுன்னா நம்மளை அது எப்படி நீங்க சொல்லலாம்? இதை எப்படி மக்களுக்கு நீங்க இப்படி போதிக்கிறீங்க? ஏற்கனவே ஒருத்தன் குளிக்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தன் குளிக்காம உள்ள வருவான். தட் இஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ். எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு எல்லா இந்துக்களும் எப்போதும் இறைவனிடத்திலே மனதை செலுத்த வேண்டும். எல்லா இந்துக்களும் கோயிலுக்கு நிச்சயமா வர வேணும். எல்லா இந்துக்களும் இறைவன்பால் அன்பு செலுத்தணும். எல்லா இந்துக்களும் இறைவன்பால் பக்தி செலுத்தணும். அதுதான் என்னோட தேவையை ஒளி. அதுக்கு தான் நம்ம இதை நடத்திட்டு இருக்கிறோம். எல்லாரும் எப்படியாவது இறைவனை நோக்கி திரும்புங்க, எல்லோருடைய எண்ணங்களையும் கடவுளை நோக்கி திருப்புங்க, எல்லோருடைய பக்தியும் கடவுளை நோக்கி திருப்புங்கிறத நம்ம இதை மெனக்கெட்டு நடத்திட்டு இருக்கிறோம். அப்புறம் அதை நான் சாக்கு போக்கு சொல்லி நீங்க வீட்டில் இருங்கன்னு சொன்னா இதுல என்ன பக்தி வேண்டி கிடக்குங்க? அப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். கடவுளுக்கும் உங்கள் உடம்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதைத்தான் அவ்வளோ மகாத்மாவும் சொல்லியிருக்காங்க. இதுதான் அவ்வளோ மகாத்மா. உடலியல் தீட்டுகள் அங்கே ஒரு தீட்டா நீங்க நினைக்காதீங்க. ஆனால் நீங்க சுத்தமா இருக்க வேண்டியது உங்க கடமை, அது இருக்கு. குளிக்காத உடல்களும் ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை ஒரு காரணமாக வச்சு தவிர்க்க முடியாத நிலையில் நீங்கள் கோயிலுக்கு செல்வதை தவிர்க்க கூடாது. இறைவன் பால் எப்போதும் அன்புல இருக்கணும். நீங்கள் பல்லு தேய்ச்சிருக்காலும் தேய்க்காட்டாலும், நான் போன வாரம் சத்சங்கத்தில் ஒரு கதை சொன்னேன். ஒருத்தன் கொல்லைக்கு இருக்க போசில் நாக்க பிடிச்சி வச்சுக்கிட்டான்னு கதை சொன்னேன். எத்தனை பேர் கேட்டீங்க? அப்போது அதுவே நீங்கள் தப்பு. எந்த நிலையிலும் இறை நாமத்தை பாடணும். அது உங்கள் இயற்கை. நீங்கள் ராத்திரி தூங்கி காலையில் முழிச்சா உங்கள் உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம், உங்கள் உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியே தள்ளும். கண் வழியாக தள்ளும், வாய் வழியாக தள்ளும், யூரின் வழியாக தள்ளும், மோஷன் வழியாக தள்ளும், உடம்பு வழியாக ஸ்வெட்டிங்கில் வெளியே தள்ளும். இதெல்லாம் உடம்புக்குள்ளே நீங்கள் போடுற குப்பை எல்லாம் அது வெளியே தள்ளணும்ல. அவ்வளோ குப்பையும் இல்லை உள்ள தள்ளுறீங்க. அந்த குப்பையை ராத்திரி பூரா இருந்தது வேலை பார்த்து வெளியே தள்ளும். சரிதானே? அப்போ அதை ஒரு தீட்டா நினச்சி நீங்கள் இறைவனிடத்தில் அன்பு செலுத்துறதை தவிர்க்கக்கூடாது. இறைவன்பால் எப்போதும் அன்பில் இருக்கணும். இந்துக்கள் கோயிலுக்கு கட்டாயமாக வரணும். சனிக்கிழமைன்னா உங்களுக்கு வேற வேலையே இருக்கக்கூடாது. இந்த சனிக்கிழமை ஒரு நாள் கூட நான் இறைவனுக்காக நான் டைம் ஒதுக்க மாட்டேன். எனக்கு 3 மணிக்கெல்லாம் வர முடியாது, நான் 5 மணிக்கு தான் வருவேன், எல்லாம் தூங்கி எழுப்பி தான் வருவேன்னா அப்போ இறைவன் உங்கள் மேலே அன்பு செலுத்தணும் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? எனக்கு வர முடியாது, எனக்கு 5 மணிக்கு தான் வர முடியும். அப்புறம் கடவுள் மட்டும் எப்படி உங்களுக்கு நீங்கள் நினைச்ச நேரத்தில் உங்க அருள் புரியும் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு இறைவன் பால் ஒரு டைம் ஒதுக்க முடியாது. நான் இறைவனுக்கு சேவை செய்கிறதுல எனக்கு நேரம் ஒதுக்க முடியாது என்ன இருக்கிறப்போ, மற்ற மதத்துக்காரங்களாம் டெய்லி 5 தடவை தொழுகை பண்ணுறான். மற்ற மதத்துக்காரெல்லாம் டெய்லி 5 வாட்டி தொழுகை பண்ணுறான். உங்களை ஒரு வாட்டி கூட சாமி கும்பிட சொல்லலை. வாரத்தில் ஒரு நாள் தான் வாங்கன்னு சொல்கிறோம். அந்த ஒரு நாள் கூட எனக்கு வர முடியாதுங்க. அதெல்லாம் வர முடியாது. எனக்கு 5 மணிக்கு தான் வர முடியும், இல்லை 7 மணிக்கு தான் வர முடியும்னா அப்புறம் நீங்கள் கேட்டோன்னா கடவுள் மட்டும் தூக்கி கொண்டு தரணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கடவுளுக்காக அந்த ஒரு நாள் கூட இல்லை, அரை நாள் கூட இல்லை, 1/4 நாள், 24 மணி நேரத்தில் வெறும் 5 மணி நேரம் தான். அந்த 5 மணி நேரம் கூட நீங்கள் இறைவனுக்கு என்னால் ஒதுக்க முடியாது, என்னால் வர முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கடவுளும் நீ நினச்சோன்னா நான் ஒன்றும் தர முடியாது சொல்கிறதான் நியாயம் இருக்குது. அதான் நியாயம் இருக்குது. சரி, அப்போ இதை புரிந்து கொண்டு இறைவன் பால் முதல்ல அன்பு செலுத்த படிங்க. இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்க படிங்க. அதுதாங்க முக்கியம். அப்புறம் தாங்க எல்லாமே. எனக்கு இப்போ ஒரு டாக்டர் இருக்கிறாரு, எனக்கு சனிக்கிழமை பயங்கர ஓபியாக இருக்குது போனோம். என்ன ஓபி? எல்லாம் சம்பாதிச்சாச்சு, எல்லாம் நிறைய தேடி வச்சாச்சு, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. இந்த சனிக்கிழமை மட்டும் எனக்கு மத்தியானத்துக்கு பிறகு வர முடியாதுப்பா, அன்னைக்கு ஓபி இருந்தால் வரேன்டான்னு சொல்லியிருக்கேன். டாக்டர் இல்லை, அவ்வளோதான். டாக்டர் இல்லை, சனிக்கிழமைனா ஈவினிங் டாக்டர் இல்லை. இப்போ என்ன?
பக்கத்தில் ஆஸ்பத்திரி இல்லையா, வேற இடத்துக்கு போக மாட்டாங்களா? அந்த இதுலேயும் ஒரு 2 பேஷண்ட் வரதை நான் விட மாட்டேன், எனக்கு அதுலேயும் ஒரு 1000 ரூபா கிடைக்கிறத விட மாட்டேன்னா அப்புறம் இவர் 10,000 ரூபா தரதை அவர் ஒதுக்கிடுவார், அவ்வளோதான். அப்போ இறைவனுக்காக ஒரு அரை நாளை நான் ஒதுக்க மாட்டேன், எனக்கு அங்கே ஓபி இருக்கு போனோம்னா அப்போ நீ அங்கேயே உட்காந்துருன்னு கடவுள் சொல்லிடுவார், அவ்வளோதான். இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்க படிங்க, வாரம் பூரா சம்பாதிங்க, வாரம் பூரா நிறைய சம்பாதிங்க, நேர்மையாக சம்பாதிங்க. வாரத்தில் ஒரு நாள் ஒரு 5 மணி நேரம் இறைவனுக்காக நான் நாமத்தை பாட வருவேன், அவருடைய திருவடிகளுக்காக நான் சேவைகள் செய்ய வருவேன்னு நீங்கள் இறைவனுக்காக நான் நேரத்தையே ஒதுக்க மாட்டேன்னு இருந்தால் இறைவன் எப்படி உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கணும்னு எதிர்பார்க்குங்கிறதா உண்மை. அதனால் நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கை தூக்குங்க. அப்போது இதை புரிந்து கொண்டு நீங்கள் செய்ய, இவ்வளோதாங்க ஆன்மீகம், இதவ்வளோதான் ஆன்மீகம். நீங்கள் எவ்வளோ இறைவனுக்கு டெடிகேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் இறைவன்ட்டு சண்டை போடலாம். நான் எவ்வளோ பக்தியாக வந்து நிற்கிறேன் வாங்கிட்ட, நீ ஏன் கண்ணை மூடிட்டு இருக்கேன்னு கேட்கலாம். நீங்களே ஒழுங்காக இல்லாத போது இறைவன்ட்ட நீங்கள் எப்படி கோவப்பட முடியும்? அதை புரிஞ்சுக்கோங்க. சரிதானே? யோகி ராம் சுரத்குமார், ஜெய குருராய.